நாளிலே எங்களுடைய போதற்கொடி நீர் ஆசிரியத்தார் பாடுகிற ஆராதனுடைய நாமமே விடப்பா எங்களை மத்தியிலே வந்து விழாவுகிறதற்காக சேர்த்து இதவள் எல்லா போதில் ஆளுகை செய்யும் இதனை பொறுப்படுத்த நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். அருமையான ஆராதனை நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து சென்று இருந்திருக்கலாம். ஆனால் பாஸ்டர் அவர்கள் டைம் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால ஒரு டைம் ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால தொடர்ந்து நிறைய நேரம் ஆராதனையில் செலவு பண்ண முடியல. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேதாகமத்தை வாசிக்கும் நேரம் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் சௌரிமுத்து ஐயா அவர்கள் முன்னாடி வந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சௌரிமுத்து ஐயா இருக்கீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு 4. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து கல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்கு என்னோடு கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து இந்த மேலங்கிய புத்தகங்களை விசேஷமாய் தோற்றுகளையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணனாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லாத்தையுமே என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தில் இந்த காலவேளையில் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். எல்லாரும் ஒரே மனதோட தேவ அவையனோடு வழி நடத்தும்படியாக ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். இது வருகிற ஒரு 20 நிமிடங்கள் பாஸ்டர் அவர்கள் ஜெபத்தில் வழி
சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இது ஆண்டோடைய சமூகத்திலே நாம் பாரப்படக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். முதலாவது தேவாதி தேவன் தாமே நம்மளை எல்லாத்தையும் ஐக்கியமாக கூடி சேர்ந்திருக்கிறார். நாம் பாடினோம், துடித்தோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்ம நல்ல சிலாக்கியத்திற்காக கையில வைத்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த மாதம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்தார், பலனை தந்தார், சரீர சுகத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் விடுதலையோடு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தனாகி தாவீது சொல்லும்போது கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு சரியா நான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன். என் ஸ்தோத்திரங்களை, என் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திரங்களை நான் அவருக்கு ஏறெடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தோதரம் தோதரம் தோதரம். எல்லாருமா உற்சாகமாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருமா கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். முதலாவது ஜெப குறிப்பாக நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி முன்பு இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கேரளா பகுதியில் வயநாடுங்கிற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு அநேகர்கள் மறித்து போனார்கள். ஒரு சிலர் குற்று உயிராய் கொலை உயிராய் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு முடிந்து போன சம்பவம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்திய தேசத்தில் இன்னமும் ஸ்தோத்திரம் ஒரு 10-15 இடங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருவதற்கு சூழ்நிலைகள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அமைக்க அல்லது உயிர் சேதங்கள் நடக்காமல் இருக்க கர்த்தர் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த சமீப நாட்கள்ல கூட சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். சென்னை பட்டணம் கூட கடல் சீக்கிரத்தினால இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அது உடனே நடக்கலாட்டினாலும் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடல் மட்டம் முன்பு இருந்ததை காட்டிலையும் அதனுடைய உயரம் கூடிக்கொண்டே வருகிறது. காரணம் புவி வெப்பமயமாகுதல், இயற்கை சீற்றங்களினால அப்படி நடக்குது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கேரளாவில் வயநாடு பகுதி, இன்னொரு பக்கம் இமாச்சல பிரதேசத்திலே அதே போல நிலச்சரிவு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உயிர் சேதங்கள் பலியாகக்கூடாது. மெட்டீரியல் போனால் பரவாயில்ல, ஒரு ஆத்மா அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கையில் வைத்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமா பாரம்பரிய ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கர்த்தாவே தேசத்தின் மேல ஆண்டவரே உடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. தோதரா ஆண்டவரே, தோதரா ஆண்டவரே, தோதரா ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னமோடு கூட தேசத்துல ஒரு 15 இடங்களுக்கு மேல ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 15 ஸ்தோத்திர இடங்களுக்கு மேலாக இந்த நிலச்சரிவு இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி இருக்கிறபடினாலும் அது மாத்திரம் இல்லாம நமக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறது. ஸ்தோத்திரம். அநேக இடங்கள்ல மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே வடநாடு பகுதியில் பெய்த மழையும் ஓரளவுக்கு டேமு மற்ற இடங்களில் தண்ணி ஃபுல்லா இருக்கிறது. இயற்கை மழை கூடும் போது பெரிய சேதங்கள் வராதபடி கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருவர் ஏவப்பட்டவர்கள் எழுப்பி நம்ம ஜெபம் பண்ணலாம். இதற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கூட ஜெபத்தை காண்போம். ஹல்லேலூயா. வயல்கள் நிறைந்த ஒரு தேசம், வயல் நாடு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வசீகரமான தேசமாய் மாறி எங்கே பார்த்தாலும் விசாரணைகளை வைத்து எங்கே பார்த்தாலும் சுற்றுலா மாளிகளை வைத்து அது ஆண்டவர் வசீகரிக்கக்கூடிய நாடாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை கத்தருக்கு பிடிக்காத பல பாவங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா நடந்ததுனால ஆண்டவர் பிள்ளை சூரியங்களுக்கு அது அதிகமாக முக்கியத்துவம், மை மந்திரத்துக்கு அந்த அதிகமாக முக்கியத்துவம், சடங்கு ஆச்சாரங்களுக்கு அந்த முக்கியத்துவம், நிர்வாண சாமிகளை வைத்து வழங்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுப்பா. எத்தனையோ கூட ஆண்டவரே, எத்தனையோ கத்தருடைய பிள்ளைகள் அங்கே சென்று
கொண்டு சத்தியத்தை அறிவித்து சுவிசேஷமாக எச்சரித்து கூட அந்த ஜனங்கள் அன்றுவரை மனதிரமாக போவதனாலே அன்றுவரே இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய கோபம் போதும் ஆண்டவரே போதும் இயேசுப்பா இந்த ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிற போது ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே சத்தியத்துக்கு செவி கொடுக்கும் மனம் திரும்பவும் பரலோகத்துக்கு ஆயத்தமாகும் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தருவீராக ஆண்டவரே சமாதானம் தருவீராக மீட்பு பணியில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா அவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே வழிகள் வராதபடிக்கு காப்பாற்றுங்க சுவாமி அப்படிப்பட்டதான இயற்கை அறிவுகள் ஆண்டவரே அங்கே மாத்திரமல்ல வேற எங்கேயும் வராதபடிக்கு கர்த்தர் மனம் இறங்குகிறது வராதபடிக்கு கர்த்தர் மனம் இறங்குகிறது வராதபடிக்கு உடைய கரையை மடங்குங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்பட்டு பரலோகம் சுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மற்ற மாநிலங்களையும் மற்ற ஆண்டவரே மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அடுத்தபடியாக நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறபடி சோதரம் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா ஒரு பக்கம் வார் நடக்கிறது, இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கிறது, இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடக்கிறது. இந்த யுத்தத்துல எல்லாம் முன்பு இல்லாதபடிக்கு ஒரு 100 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிநவீனமான வெப்பன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பயன்படுத்துறதுனால பயங்கரமா உயிர் சேதம் ஒரு பக்கம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் இயற்கை சீதோஷ நிலைகள் பாதிப்பு ஏற்படுகிறது. ஜனங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக சில பிளேஸ்ல மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுல இந்த முஸ்லிம் கண்ட்ரிகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகள் கூட வேலைக்கு போயிருக்கிறாங்க. முக்கியமான இடங்கள்ல இஸ்ரேல் இந்த மாதிரி முஸ்லிம் கண்ட்ரிகளுக்குள்ள வார் நடக்கக்கூடிய இடங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படணும், அழிந்து போயிடக்கூடாது. வார ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வராது. அதற்காக எல்லா ஊழியக்காரரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து தனிமையா எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லியிருக்கிறேன். என் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறவர் ஆண்டவரே, கிருபையை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. நடக்கிறதான இந்த வார் ஆண்டவரே 3வது உலகப் போருக்கு நேராக நடத்தாதபடிக்கு தேவன் கிருபை உள்ள தேவன், காலங்களை கூட்டுகிறதான தேவன், தெரிந்து கொண்ட ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதற்கு அச்சீவனை கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே உடைய கிருபையை கட்டளையிடுவீராக, கிருபையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தோதரம். அடுத்தபடியாக நம்முடைய சுற்றிலும் எவ்வளவோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஊழியர்கள் வழியா, கைப்பிரதி வழியா, ஜபங்கள் வழியா, வாலிப ஊழியர்கள் வழியா, சிறு பிள்ளைகள் வழியா, நிறைய ஊழியர்கள் வழியா ஆத்துமாக்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க திரளான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம பாரம்பரிய ஜெபிக்க போகிறோம். நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள் ரட்சிப்புக்காக குடிபோதையினால அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், விக்கிரகாராதனையினால அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அதிலே முன்பில்லாதபடிக்கு சாத்தானுடைய வழிபாடு இப்ப தலை ஓடி கொண்டே போய் கொண்டு இருக்கிறது. நடந்து கொண்டு இருக்கிற ஒலிம்பிக் போட்டியில கூட அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவன் வல்லவர். பிதாவின் சித்தமில்லாமல் தலையில இருக்கிற ஒரு மயிராயில் விழுந்து போகாது என்று சொல்லியிருக்கிறேன். எல்லாருமான மூலையை செய்யக்கூடிய இடங்கள்ல, தங்கியிருக்கிற இடங்கள்ல, எல்லா இடங்களையும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் சேர்ந்து கையில உயர்த்தி அதனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தான் கோட்டை தகர்த்து விட வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்த்து விட வேண்டுமே, சாவ நீங்கி சமாதானம் வரணுமே, சாவ நீங்கி சமாதானம் வரணுமே. உங்கள் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உங்கள் அரசு விலகி வர வேண்டும் கர்த்தாவே,
உங்கள் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்கள் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. கடைசியாக நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் கூடி ஐக்கியப்படுவதற்கு பெரும் உதவியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெரி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த சிட்டி ரிவைவல் இந்த சர்ச்சை கத்தர் ஆசீர்வதிக்கணும், ஊழியர்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டணும். கத்தர் ஊழியக்காரங்களை கையில வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாமாக சொல்லி இருக்கிற கத்தர் இன்னும் பெருக பண்ணுவீராக. கிருபையை தருவீராக. ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியக்காரர்களா ஜெபிக்கிறோம். கடைசியா ஒரே குறிப்பு வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு சொந்த இடம் இல்லை, சர்ச்சை நடத்துறதுக்கு. சிலருக்கு சொந்த வீடு இல்லை, ரெண்டுமே இல்லாம விசுவாசத்தில் போராட்டம் இருக்கிறாங்க. எந்த பொருளாதார வருமானம் இல்லாம கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதை ஐக்கியத்தில் வரக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மற்றும் அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சொந்த இடம் இல்லாம சபைக்கு இல்லாதவங்களுக்கு சொந்த இடங்களை கர்த்தர் கொடுத்து ஆலயங்களை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்ப ஊழியர்கள் சபைக்கான இடங்கள் சந்திக்கப்பட, நம்மை சுற்றியுள்ள ஆத்துமாக்கள் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட ஒருவர் சுருக்கமா இதற்காக ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா இதற்காக ஒருவர். ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்தை கேட்டு பள்ளிக்கு ஆண்டு அடுத்தபடியாக நம்முடைய ஊழியத்தின் சில அறிக்கைகளை கேட்போம். ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அவர்கள் முன்னாடி வந்து அறிக்கை வாசிக்கும்படியாக அன்போடு அவர்களை அழைக்கிறேன். ஃபாதர் வாங்க சீக்கிரமா. சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, தயவுசெய்து நீங்கள் அதான் தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் சகோதரர் பொன்கிட்ட அவர்களே சந்திக்க முடியாது உங்களை அன்பளிக்க போகிறீர்கள். அவருடைய எல்லா நோட்டீஸும் இருக்குது. ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறந்து போயிருந்தாலும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதந்தோறும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியம் காமன் ஃபெலோஷிப் எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் சகோதரர் பொன்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்கி அது எங்கெங்கே மீட்டிங் நடக்குதோ அதை வந்து கலந்து கொள்ள முடியாது. இன்று திருச்சியின் ரட்சிப்போம் மறுரூபம் எழுப்பதற்காக திருச்சபை இணைந்து நடத்தும் ஐக்கிய இரவு ஜெபம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைபெறும். இடம் சிட்டி ரிவைவல் ஏஜ் சர்ச். தேவ செய்தி ரெவரன் குர்பான் சிங் மதுரையிலிருந்து வராரு. ஸோ அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி டிசிஏ சபை ஒரு நாள் இருப்பது கூட்டம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுது. நேரம் காலை 10 மணி. இடம் பவர் கிறிஸ்டியன் அசம்பிளி மெயின் சபை ஓரையில் நடக்குது. தேவ செய்தி ஆனந்த் பாலசுப்ரமணியம் யூஎஸ்ஏலிருந்து வருகிறார். மிஸ்ஸஸ் ஷீபா ஆனந்த் யூஎஸ்லேருந்து வருகிறாங்க. அதில் வந்து இப்படி அனுமதிக்கிறோம். திருச்சி கிருபையின் ஊழியம் நடத்தும் மறுரூபமாக்கும் எழுப்பல் கூடுகை 26/8/2024 திங்கட்கிழமை. இடம் கிருபையின் ஜப வீடு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பின்புறம் அங்கே பீமா நகர் நடைபெறுகிறது. நேரம் காலை 10 மணி. பாடல் ஆராதனை பாஸ்டர் ஒய் ஆல்பர்ட் பென்சில், ரெவரன் தேவ செய்தி ரெவரன் ஆர் இஸ்ரேல் ஆனந்த் அவர்களையும் நீங்கள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு அனுமதிக்கிறோம். டிடிபிசிஎஃப் நடத்தும் திருச்சபை போதர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 26ஆம் தேதி. இடம் சிட்டி ரிவைவல் ஏஜ் சர்ச் ஜெனி பிளஸா. தலைமை ரெவரன் டாக்டர் ஜெரி டேனியல். சிறப்பு விருந்தினர் திரு எம் ஜேஎஸ் பால்ராஜ்.
கருத்தாளர் டாக்டர் ஆர் ராமச்சந்திரன் ஜேம்ஸ், கருத்தாளர் திரு ஜே மதியழகன். ஸோ அவங்க வந்து இதில் கலந்து கொள்கிறாங்க. சட்ட விழிப்புணர்வு இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அதில் திருச்சபை போதர்களுக்கு சட்டம் அப்படின்னா நான் தமிழாக தானே சொன்னேன். நல்ல சமாரியன் ஊழியர் ஐக்கியம் நலத்திட்ட உதவிகள் நாள் 28/8/2024 புதன்கிழமை. இடம் பூவாலூர் கிராமம். அதுக்காக சகோதரர் பொன்கிட்ட அவர்களை சந்திக்க முடியாது தெரியும். ஊழியத்திற்குரிய கைப்பிரதி தேவைப்படுவோர் சகோதரி சாந்தி சுப்பிரமணியபுரம் தொடர்பு கொள்ளலாம். சாந்தி யாரு? வாலிபர்களுக்கான விசேஷ போடுகை நாள் 31/8/2024 சனிக்கிழமை காலை நேரம் காலை 9 மணிலேருந்து 1 மணி OMC ஹால் ஏசி ஹால் நடைபெறுகிறது. ரெவரண்ட் ஜார்ஜ் தாமஸ், பாஸ்டர் சைனி தாமஸ் அவர்களால் மதிய உணவு வழங்கப்படுகிறது. சகோதரர் தொடர்புக்கு சகோதரர் தொண்டிட்டரை சந்திக்கவும். சிறப்பு ஊழியர்கள் கூடுகை 18/9/2024 புதன்கிழமை காலை 9:45 1:15 வரை நடைபெறுகிறது. நியூ எருசலேம் சபை நத்தமலப்பட்டி பிஷப் டாக்டர் பால் அவர்கள் சபையில் நடைபெறுகிறது. சிறப்பு செய்தியாளர் ரெவரண்ட் ஆர் சகராஜி. கிராம தரிசன ஊழியர்கள் 9 பதிவு செய்யும் 100 ஊழியர்களுக்கு பயணப்படி வழங்கப்படும். அதன் பிறகு லேட்டாவர்களுக்கு பயணப்படி வழங்கப்படாது. ஜீவவாத்திய சுவிசேஷ ஊழியர்கள் நடத்தும் 3ஆம் ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 20ஆம் தேதி. அது முக்கியமாக குறித்து வச்சுக்கோங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு SJ திருமண மண்டபம். தேவசேதி ரெவரண்ட் பாஸ்டர் வின்சென்ட் லூத் எல்லாம் SVK காரைக்கால் வராரு. அன்புடன் அழைக்க ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸு. அதில் 9லேருந்து 9 மணிக்குள் வரவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் உண்டு. வெள்ளிக்கூடம் பாஸ்டர் ஸ்ரீமன் அவர்கள் வெள்ளிக்கூடம் தருவார்கள். போத கருத்தரங்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும். இடம் மேசியா IPA சபை ஸ்ரீநகர் புதுக்கோட்டை. தேவசேதி சகோதரி J ரமேஷ் அவர்கள் செய்தி கொடுப்பவர்கள். ஆகவே முன்பதிவு செய்து காலை 10 மணிக்குள் வருபவர்களுக்கு பயண செலவு ரூபாய் 300 வழங்கப்படும். இந்த மாதம் உள்ள நிறைய ஊழியர்களுக்கு கூட்டம் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எல்லாருக்கும் தொடர்பாக நம்மளுடைய சகோதரர் பொன்பிட்டு அவர்கள். நன்றி. காணிக்கை வைக்க போகிறோம். பொன்பிட்டு இருக்கீங்களா? காணிக்கை பாசம் செல்லப்பா அவர்களுடைய அக்கா அவர்கள் என்ன பேர் பாசம் மேரி அவர்கள் ஒரு காணிக்கை பாடலை பாடுவார்கள். அப்படி கருத்திற்கு என்று காணிக்கை எடுப்போம். காணிக்கை எடுத்த பின்பு காணிக்கைக்காகவும் தேவ செய்திக்காகவும் நம்மத்தில் இருக்கிற ஒரு ஏஜி பாலையா அவர்கள் சொல்லுவார்கள்.
கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 12ஆம் தேதியில் உடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, உடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நன்மையிலிருந்து உடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஃபெலோஷிப்புக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இதன் மூலமாக இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்யத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஏன்னா ஆண்டவரே தலைவராக இருக்கிற, செயலாளராக இருக்கிற, பொருளாளராக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவனாய் கட்டு தொடர்ந்து பலத்தால் இடை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வாக்கின் பிரகாரம் ஆண்டவரை எல்லாருமே என்னை பிரியமா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதியை பொறுப்படும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. இப்போது எஸ்ஜிஎம்எஃப்டைய தலைவர் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் முன்னாடி வந்து வரவேற்புரையை செய்வார்கள். அதே நேரத்தில் இந்த நம்மத்தில் வந்திருக்கிற செய்தி கொடுக்கின்ற பாபு ரிச்சார்ட் ஐயா அவர்களையும் பிஷப் ஜெபராஜ் ஐயா அவர்களையும் அறிமுகம் செய்து வைத்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ். மகிழ்ச்சி அடைந்தவர்களை சொல்லுங்க. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குவது என்று தாவி சொன்னார். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் கூடி வரும் பொழுது கர்த்தருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது, நமக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. நிறைய ஒரு சகோதர உருவத்தில் வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமான என்று சொல்லப்படுகிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுகிறார் என்று கைகளை தட்டி கர்த்தரை சொல்கிறார். இந்த ஐக்கியம் தொடங்கப்பட்ட காலத்தில்